ஒரு வாலிபன் அடிக்கடி உன் வீட்டுக்கு வரும்போது உன் மகளை கவனிக்க மாட்டாயா? அவள் பள்ளிக்கு செல்லுகிறாளா, வேறெங்காவது செல்லுகிறாளா, யாருடனாவது பேசுகிறாளா என்று கவனிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லையா? வாட்சி வேண்டுமென்றால் வாட்சி, வண்டி வேண்டுமென்றால் வண்டி, உடைகள் வேண்டுமென்றால் உடைகளை வாங்கித் தருகிறாயே. வழியிலே செல்லுகின்ற ஒவ்வொருவனும் உன் மகளை பார்த்து அவளுடைய அவயவங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசைகளை தூண்டும் உடைகளை அணிவிக்கிறாயே. உன் மகளுக்கு அது சமுதாயத்தின் நல்ல முறையா சொல்லுங்க? தேவனுடைய ஞானத்தில் உன் பிள்ளைகளை வளர்க்காமல் அரை நிர்வாணமான கவர்ச்சிகரமான உடைகளை வாங்கி உன் பிள்ளைகளுக்கு உடுத்துவித்து ஆண்களின் மத்தியிலே திரிய வைக்கிறாய் என்றால் உன் பிள்ளையை பார்த்து எத்தனை பேர் மதிமயங்குவார்களோ தெரியுமா? ஏன் ஆசிடை ஊட்டினார்? ஏன் என்கவுண்டர் நடந்தது? நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். தாயும் தகப்பனும் செய்த தவறு. தவறான திரைப்படங்கள் வரும்போது, தவறான வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் அந்த திரைப்படத்தில் வரும்போது நீங்கள் அனைவரும் அத்தகைய திரைப்படத்தை திரையிடக் கூடாது என்று ஏன் கேட்க முடியாமல் போகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் அவைகளை பார்க்க வேண்டுமா? ஒரு காலத்தில் தவறான திரைப்படங்கள் வந்தால் பெரியவர்களுக்கு மட்டுமே என்று எழுதுவார்கள். இன்றைக்கு வருகின்ற திரைப்படங்கள் அனைத்துமே தவறான திரைப்படங்களே. இந்த திரைப்படங்கள் தவறு, சரியானவை அல்ல. எங்கள் குழந்தைகள் பாழாகிறார்கள், என் உடன் பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் கெட்டு போகிறார்கள் என்று ஒரு அண்ணன் கேட்கிறானா? ஒரு தந்தை கேட்கிறாரா? அல்லது ஒரு பெற்றெடுத்த தாய் கேட்கிறாளா? இந்த சினிமா மீடியாவை நினைத்ததற்கெல்லாம் துணிந்து சினிமா இண்டஸ்ட்ரியாம் அதன் பெயர் என்னங்க? சினிமா இண்டஸ்ட்ரியா? ஒரு காலத்தில் முகத்திற்கு வண்ணங்களை பூசிக்கொண்டு ஆடுகின்றவர்களை கூத்தாடிகள் என்பார்கள். கூத்தாடிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு இண்டஸ்ட்ரி ஆகிவிட்டது. அவர்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு, பத்ம பூஷன் அவார்டு. என்னங்க இது? அரசாங்கத்திற்கு புத்தி இருக்கிறதா?